தமிழகத்தில் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட மாட்டாது அமைச்சர் செங்கோட்டையன். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் தொடர் அங்கீகாரம் வழங்கும் விழா தருமபுரியில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கலந்து கொண்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், ஆந்திராவில் அவசரப்பட்டு பள்ளிகளை திறந்ததால் 26 மாணவர்களுக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு ஒரு சிலர் உயிரிழந்துள்ளனர். எனவே தமிழகத்தில் தற்போது பள்ளிகள் திறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. தமிழகத்தின் கொரோனா வைரஸ் பாதிப்பு முற்றிலும் குறைந்த பிறகு பள்ளிக் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, வருவாய்த்துறை இணைந்து ஆய்வு செய்து பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும். தற்போதைக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று கூறினார். உலகம் முழுவதும் 3,83,00,000 பேருக்கு கொரோனா. சீனாவில் வூகான் நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வைரஸ் தற்போது உலகின் 213 நாடுகள், பிரதேசங்களுக்கு பரவி பெருமளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனாலும் கொரோனாவின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவியவர்களின் எண்ணிக்கை 3,83,00,000 அதிகரித்துள்ளது. குறிப்பாக இந்தியாவில் கொரோனா தீவிரமடைந்துள்ளது. இந்திய அரசு நேற்று வெளியிட்ட தகவல் படி 24 மணி நேரத்தில் 55,342 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவில் 49,595 பேருக்கும், இங்கிலாந்தில் 17,234 பேருக்கும் புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகிலேயே கொரோனா தொற்று அதிவேகமாக பரவும் நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் 3,83,46,046 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் இதுவரை 10,90,000க்கும் அதிகமானவர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் இன்று மேலும் 6,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று. கேரளாவில் இன்று மேலும் 6,244 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் இதுவரை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,10,000 தாண்டியுள்ளது. தொற்று பாதிப்பில் இருந்து இன்று 7,792 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,15,000 உள்ளது. கொரோனா தொற்றுடன் 93,837 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தகவலை கேரள சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 4,462 பேருக்கு கொரோனா. தமிழகத்தில் இன்று புதிதாக 4,462 பேருக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக கொரோனா பாதிப்பு நிலவரம் பற்றிய தரவுகளை மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. புதிதாக 4,462 பேர் பாதிக்கப்பட்டதை அடுத்து மாநிலத்தில் மொத்தம் பாதித்தோர் எண்ணிக்கை 6,70,392 உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் புதிதாக 1,130 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய செய்திக்குறிப்பில் மேலும் 52 பேர் பலியானதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மொத்த பலி எண்ணிக்கை 10,423 உயர்ந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் மட்டும் 5,083 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை மொத்தம் 6,17,403 பேர் குணமடைந்துள்ளனர். 42,566 பேர் இன்னும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் இன்று 95,538 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. இதுவரை மொத்தம் 85,84,041 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் ஜெனரேட்டர்கள் பயன்படுத்த தடை. இந்தியாவின் தலைநகரான டெல்லி காற்று மாசுவால் அவதிப்பட்டு வருகிறது. டெல்லியை சுற்றியுள்ள ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாய கழிவுகள் எரிக்கப்படுவதாலும் போக்குவரத்தாலும் காற்று மாசுவின் தரம் மிகவும் மோசமான நிலையை அடைந்துள்ளது. கொரோனா காலத்தில் போக்குவரத்திற்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்ததால் காற்று மாசு குறைந்திருந்தது. தற்போது தளர்வுகள் அளித்துள்ள நிலையில் வாகன போக்குவரத்து அதிகரித்துள்ளது. நேற்று டெல்லியில் காற்று மாசு மிகவும் மோசமாக இருந்தது. இதனால் நாளையிலிருந்து மின்சாரத்திற்காக டீசல், பெட்ரோல், கெரோசின் ஆகியவற்றால் பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது என்று டெல்லி அரசு அதிரடி தடை விதித்துள்ளது. ஆனால் அத்தியாவசிய மற்றும் அவசர சேவைகளுக்கு பயன்படுத்தலாம் எனவும் தெரிவித்துள்ளது. கொரோனா கட்டுப்பாட்டு பகுதிகள் அதிகரிப்பு. தமிழகத்தில் கொரோனா தொற்று மெல்ல குறைந்து வந்த நிலையில் தற்போது சென்னையில் கட்டுப்பாட்டு பகுதிகள் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கொரோனா காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் தமிழகத்தில் கடும் ஊரடங்கு அமலில் இருந்து வந்தது. பிறகு மெல்ல மெல்ல தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் தலைநகரான சென்னையில் மட்டும் பாதிப்புகள் அதிகமாக இருந்ததால் பொது முடக்கம் தொடர்ந்து அமலில் இருந்தது. இதனால் பல்வேறு தொழில்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் மெல்ல சென்னையிலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டன. தற்போது சென்னையில் தளர்வுகள் அமலில் உள்ளதால் வெளி மாவட்டத்திலிருந்து பலரும் சென்னைக்கு வரத் தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னையில் கொரோனா பாதிப்புகள் நாளுக்கு நாள் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக சென்னையில் பாதிப்புகள் குறைந்ததால் கட்டுப்பாட்டு பகுதிகளும் குறைக்கப்பட்டு 36ஆக இருந்தது. இந்நிலையில் மீண்டும் பாதிப்புகள் அதிகரிப்பதால் கட்டுப்பாட்டு பகுதிகள் 36லிருந்து 57ஆக உயர்ந்துள்ளது. இது பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஆந்திராவில் இன்று மேலும் 3892 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஆந்திர மாநிலத்தில் முதலில் கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் இருந்தது. அதையடுத்து கடந்த மாதத்தில் இருந்து கொரோனா பாதிப்பு மிக அதிக எண்ணிக்கை இருப்பது கண்டறியப்பட்டு வந்தது. இதையடுத்து கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருகிறது. ஆந்திர மாநிலம் சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் 3892 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆந்திராவில் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 7,67,465ஆக அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 28 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இதனால் ஆந்திர மாநிலத்தில் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6,319ஆக உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் 18 பேருக்கு கொரோனா. விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் அரசு நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்குவதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகை தர இருந்தார். இதையொட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் உள்ளிட்ட பலருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் வருகை இன்று ரத்து செய்யப்பட்டது. இருப்பினும் கொரோனா பரிசோதனையின் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்ட 51 பேரில் 18 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வரும் ஆட்சியர் அலுவலக ஊழியர்களுக்கே கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொற்று உறுதி செய்யப்பட்ட அலுவலர்களின் குடும்பத்தினர், அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் ஆகியோருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். மாவட்ட நிர்வாகம் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுவை மக்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக பணம். புதுவையில் பொதுமக்களுக்கு இலவச அரிசிக்கு பதிலாக பணம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுவையில் இலவச அரிசிக்கு பதிலாக பணம் கொடுத்தால் அதை குடும்பத் தலைவர்கள் தவறான வழியில் செலவழித்து விடுகிறார்கள் என்பதால் தான் இலவச அரிசி வழங்க வேண்டும் என்றும், இந்த முறைதான் கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டது. ஆனால் கவர்னர் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு மத்திய அரசு வங்கி கணக்கில் பணம் போட வேண்டும் என்கிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்கிறார்கள். எல்லா மாநிலத்திலும் இலவச அரிசி வழங்கும் சூழலில் புதுவையில் எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும்? புதுவை மக்களுக்கு அரிசி வழங்க இந்திய உணவுக் கழகம் மூலம் அரிசி தருவதாக மத்திய மந்திரியாக இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கூறினார். ஆனால் அதை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி கவர்னர் கிரண்பேடி தடுத்து நிறுத்தினார். இலவச அரிசி வழங்குவது தொடர்பாக ஐகோர்ட் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்துள்ளேன். புதுவையில் 95% மக்கள் இலவச அரிசி தான் வேண்டும் என்கிறார்கள். அரிசி வழங்குவதில் தவறு நடந்தால் நடவடிக்கை எடுக்கலாம். எங்கள் அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடக்கூடாது என்பதால் அரசின் கொள்கை முடிவில் தலையிட்டு கவர்னர் அதை தடுக்கிறார். கவர்னர் மாளிகை பாஜகவின் தலைமை அலுவலகமாக மாறிவிட்டது. மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதை கவர்னர் கிரண்பேடி நிறுத்திக் கொள்ள வேண்டும். தற்போது இலவச அரிசி வழங்க முடியாத நிலை உள்ளது. எனவே அதற்கு பதிலாக வழக்கு முடியும் வரை பொதுமக்களுக்கு பணம் வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். குஜராத்தில் மேலும் 1175 பேருக்கு கொரோனா தொற்று. குஜராத்தில் இன்று புதிதாக 1175 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று புதிதாக 1175 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் மொத்த பாதிப்பு 1,55,098 பேராக உயர்ந்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 11 பேர் உயிரிழந்துள்ளதால் மொத்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,598ஆக உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 1,414 பேர் தொற்றில் இருந்து குணமடைந்ததை அடுத்து மொத்த எண்ணிக்கை 1,36,541ஆக உள்ளது. தற்போது 14,959 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது.